அறிவாலயத்தை கட்டித்தந்த தலைவனை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவனாக பார்க்கிறார்கள். முன்னாள் முதல்வர் கலைஞர் சமாதியில் கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்து இருந்தது இணையத்தில் வெளியாகி வைரலாகி சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் சேகர் பாபு அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். இறைவன் கோபுரம் என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டானுடைய அந்த கோபுரம் தான் தமிழகத்துடைய சின்னமே. அந்த சின்னத்தை அரசு மரியாதையோடு மறைந்த முத்தமிழ் வித்தகர் அவருடைய நினைவிடத்தில் வைப்பதில் தவறில்லை. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகள் அதை வைத்திருக்கின்றோம். அறிவாலயத்தை கட்டித்தந்த தலைவனை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவனாக பார்க்கிறார்கள். ஆகவே அந்த ஆண்டவன் வாழும் இடத்தில் அந்த கோபுரத்தை வடிவமைப்பதில் தவறில்லை. இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த 2021, 22, 23 ஆகிய ஆண்டுகளிலும் இதேபோல் தலைவர் நினைவிடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த கோபுர சின்னத்தை வடிவமைத்திருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் அவர்கள் கண்கள் பூத்திருந்தது. காமாலை நோய் பிடித்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த அரசு எதையெல்லாம், இந்த ஆட்சியாளர் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் விமர்சிப்பது ஒன்றுதான் அவருடைய தினக்கூலி, தினக்கடமையாக இருக்கின்றது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.